நாளைக்கு தளபதி தரிசனம். செம்ம சம்பவம்லாம் வச்சிருக்க ப்ரோ. வெயிட்டிங் ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங். டைமிங் தெரியுமா ப்ரோ? காலைல புரியல. ஏர்போர்ட் கேட்டிருக்கா? இல்ல 8 மணிக்கு நியூஸ் சேனல் ரெடியா இருப்பான். ஆமா. நாளைக்கு நியூஸ் சேனல்ல ஒரே இதுதான் ப்ரோ. மேட்ச் இந்த நாளைக்கு போக காரணம் யாரு? ஸ்பீடு. ப்ரோ ஏகே அஜித் காரிக்கிட்டே இருக்கிறான். இல்ல ஆமா போந்த ஊடு வழங்காதுன்னு சொன்னா கேட்கிறியா? அவன் எதுக்கு மேட்ச் அங்க போனா? ஆல் அவுட் ஆகி விட்டான்டா. ஏதோ லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி நினைக்கிறேன். லாஸ்ட் பாலுக்கு முன்னாடிதான் ஆல் அவுட் பண்ணி விட்டான். வந்தது பிரச்சனை இல்ல, அந்த வெயில கோட் சூட் போட்டு வந்தது அதான் வெயிட்டு. 2 தலை இன்னும் 1 ஃப்ரேம். பொம்மரை என்ன திருநாவுக்கரசு இப்படி இருக்கே? அதாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியும். ஆனா உண்மையா சொன்னா மேட்ச் விட்டதா டெவால் பிரேபிஸ் விக்கெட் தான் ப்ரோ. சரியா அதாவது இந்த வருஷம் மேட்ச் சாமி கூட்டாச்சு. அத கன்ஃபார்ம் போட்டு வந்தான் பாரு. அடா அடா. கேக்குது. ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். என்ன பாட்டு? ராசிதா எல்லாம் ஜிபியூ ராசிதா. God bless you. அவன் ஆல் அவுட் ஆக்கி விட்டு மனசு வருத்தத்துல இருக்கேன். உனக்கு சிரிப்பு கேக்குதா? வேற காம்பெயின்ல அங்க பாருங்க 2 தலை தெரியுது, அங்க பாருங்க 1 தலை தெரியுது, 3 தலை. டேய் இல்ல அங்க பக்கத்துல உக்காந்துக்கிறானே. ஏன்டா இவன் உட்காந்துக்கிறான் கேமரா திருப்பி நம்மள காட்டுனுறானுங்க. அவனுங்களே வந்துட்டு டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணுகிறானுங்க. இங்க இவனுங்க வந்தாதான் அது தலை. மொத்த ஸ்டேடியமும் ஆதலால் காதல் செய்ய கிளைமேக்ஸ்ல குழந்தை மாதிரி எடுத்துனுக்குது. ஒண்ணு கை காட்டி நிக்கிறாயா? யாருமே யாருக்குப்பா கை காட்டுற? இந்த ராஜபாட்டில வருமே தான் அந்த மாதிரிதான் பண்ணுறேன். என்னப்பா முடிச்சு விட்டீங்க? அது முடியும் தெரியும். காரணம் டேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிறான். வேற என்ன பண்றது? எல்லாம் வேணும். நடுவுல திடீர்னு ஆள் ஏதோ எழுந்துச்சு வேற மேல போனாரு. கிளம்பிட்டாரு போலன்னு நினைச்சேன். உட்காந்து பாத்துக்கிட்டு மேட்ச இன்னும் பாத்துக்கிறாப்லையா மேட்ச்? அதான் நம்ம டாங்கிலியை காப்பாத்தினாரு அவரு. அந்த ஸ்டோரி எடுக்காதீங்க, அலெக்ஸ் கோவாயிடுவாரு. அப்ப மனசாட்சி இல்லாம பண்ணுது. மனசாட்சி இல்லாம பேசுறதுக்கு வெளியே கடாசுது பேசின்னு இருக்கும்போது. ஒரு நிமிஷம் ப்ரோ எப்படி இருக்க? 3 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு 3 மணிக்கா? 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அப்படியா? ஆதி ப்ரோ நீ கொஞ்சம் பொறுமையா சரியா? என்ன பண்ணிக்கிறேன் ப்ரோ. யாரு வண்டி ஓட்டுனீங்க? கீழே வைப்பான். எல்லாரும் மீட் போட்டு எடுப்போம். நாளைக்கு வந்துட்டு காலைல 8:30 மணில இருந்தே வந்துட்டு அதான் நியூஸ் ஃபுல்லா நம்ம தான் இருப்போம். அலெக்ஸ் ப்ரோ இப்பதான் அந்த காலேஜுக்கு வெளியே போயிட்டு வந்தேன். ஓ எப்படி இது? சூப்பரா இருக்கு. என் தம்பி வேற அந்த காலேஜ் தான் படிக்கிறான். சரி ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உள்ள போலாமான்னு பார்த்தேன். அலோவ் பண்றது இல்ல தம்பியே உள்ள போயிருக்க மாட்டானே ப்ரோ. என்ன ஏதோ உள்ள போறதுன்னா போன்லாம் வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என் தம்பி சரி ஐடி கார்டு வச்சிருக்கேன் எப்படியாவது நாங்க போன ஐடி மீட்டிங்க்கே கார்ல தான் போன வச்சுட்டு போனோம். நீங்க என்னடா ப்ரோ இத்தனைக்கும் அவனுக்கு இன்னைக்கு காலேஜ் ப்ரோ. சரி அவன் ஏதோ பண்ணி போலாம் அப்படின்னு பார்த்தா அதையா போட்டோ எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. என்ன லீக் ஆகுது எதுன்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு கோயம்புத்தூர் பதறும் அப்படியே. ரொம்ப வருஷம் கழிச்சு வராரு. தப்பிச்சு போகுது பாரு. காலங்காத்தால 8:30 மணி ஏர்போர்ட்ல இருந்து ஃபுல் ஃபயர்.
செம்மையா இருக்கும் ப்ரோ. அது கரெக்டா வந்து ஏர்போர்ட்ல இருந்து காலேஜ் வந்து ஒரு ஒரு 6 to 8 கிலோமீட்டர் இருக்கும். காலேஜ் மெயின்ல தான் இருக்கு. சரவணப்பட்டிங்கிறது பயங்கர மெயின். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வந்திருந்தா. ப்ரோ உக்கடம் பக்கமா? இல்ல ப்ரோ, உக்கடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ப்ரோ. ஆக்சுவலி ஏர்போர்ட்ல இருந்து ஆப்போசிட்ல வந்துட்டு அதே ரோடு எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சரவணப்பட்டி தான். ஓ சூப்பரா இருக்கும். இந்த அபிலாஷ் ஒரு ப்ரோ வருவாரு. அபிலாஷ்ங்கிற அந்த பையன் வந்து அந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். அவன் இல்ல தம்பியோட இல்ல ஃப்ரெண்ட் தான் போல. காலேஜே போலையா இன்னைக்கு காலேஜே போலையா டேம் பண்ணிருந்தேன். இல்ல அபிலாஷ் எப்படின்னா கேட்ல நின்னுட்டோம் ப்ரோ காலேஜ். இல்ல அபிலாஷ் எப்படின்னா எப்படியாவது உள்ள போந்துடலான்னு பார்த்தான். ஆனா காலேஜ் கஷ்ட கேட்ல தான் ப்ரோ நின்னுக்கிறேன். வராங்க போறாங்க. என்ன ஊபி மாநாடா? எங்க எம்எல்ஏ தெரியும், கவுன்சிலர் தெரியும், இது தெரியும் சொல்லிட்டு இருக்கிற கிளவில இருந்து உள்ள விடுறதுக்கு. கூட்டம் சேரலன்னா அப்படிதான் பண்ணணும். வேற என்ன பண்றது? எல்லாரும் செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டீசெண்டா லைவ் போமா? லைவ் இருக்கும். உள்ள பேசுறது ஏதாவது இருந்தா இருக்கும். இருந்தா தளபதி பேசுறது இருக்கும். தளபதி பேசுறது 100% இருக்கும் கண்டிப்பா. ஆனா நம்பால யார் தெரியுமா? 4 ட்ரோன் வைங்க சார், ஃபுல் 36 டிகிரி எங்களுக்கு வேணும். அதான் சினிமேட்டிக் வந்த மாதிரி இருக்கணும். வீட்டுல சீரியல் பாத்துட்டு இருந்தாங்க, மேட்ச் பாக்குறேன்னு ரிமோட்டை புடிங்கி வச்சு திட்டு வாங்கி அப்படி பார்த்தா மானகிட்ட பசங்க காட்டுனுக்குறானுங்க. நீ வந்து நீ ஏகே பக்கதான் மேட்ச் பாத்துக்க, எனக்கு நல்லா தெரியும். வழக்கமா தான் சீக்கிரட். ஆமா நம்ம கூட்டத்துல கருப்பாடு ஒண்ணு இருக்குது. எவனோ வந்துட்டு வீட்டுல உலக உருண்டி ஓட்டினுக்குற ஏதோ சத்தம் கேக்குது. படத்துல தியேட்டர்ல நம்ம ரசிகர்கள் சோகமா இருப்பாங்க. சேப்பாக்கம் வந்து பார்த்தல. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆடு தானா வெளியில வரல, நம்மளால வர தலைவன் கோப்ரா அதை பிடிக்காது ப்ரோ. யாரு? ரெட் டிராகன், பத்மபூஷன் குமார். இப்படி கூடுதான் நாசமா போனா இருக்கு. இதுல ஓப்பனா ஒரு விஷயம் ஒத்துக்க வேண்டியதுன்னா, அவரா வெளியே வர வச்சு இவ்வளவு நேரம் காம்படிஷன் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தது. இவரு கிட்டத்தட்ட வந்து முடிச்சுட்டு வெளியில போறல, இதுக்கு மேல யார சொல்றது? சரி வெளியில காட்டினாதான் அது 2K கட்சி நம்மளுக்கு தெரியலன்னா வந்து நாளைக்கு எவன்டா அஜித்துன்னு வானுங்க. ஆனா இல்ல இப்ப வெளியே வந்தோம் பிரோஜனம் இல்லையா? மேட்சும் விட்டுக்குது. எந்த பயனும் இல்லை. டிஆர்பி பாத்தீங்களா? 6 வந்துருந்துச்சு. அதெல்லாம் பழைய கேஸ் ப்ரோ, அதெல்லாம் நேத்தே தூக்கியாச்சு. டைம் ஸ்லாட்ல என்னடா போடுறீங்க? இதுக்கப்புறம் வாரிசே போட்டிருக்காங்க. 78 பால்ல அதான் 118 அடிக்கணும் அவனுங்க. இந்த வாரம் சண்டே வந்து விசுவாசமாமா 112 விசுவாசமா அந்த கருமத்தெல்லாம் இது ஞாபகத்தின் தளபதி வராரு. அதான் அந்த இது விட்டு ப்ரோ அத பிளான் பண்ணுங்க ப்ரோ. அதனால என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லுங்க. தளபதி ஸ்டே வந்து உள்ள காலேஜுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சேர்மனோட அப்படிதான் இருக்கும். 2 இடம் பாத்துருக்காங்களாமா, லீ மெரிடியன், அப்புறம் அது காலேஜுக்குள்ள இருக்கிற அந்த சேர்மன் ஹவுஸ். ஓகே, இன்னைக்கு மேட்ச் தான். இன்னைக்கு மேட்ச் நாமத்தை போட்டா எல்லாம் ஏகே பேர்ல எழுதுங்கோ. தலைப்பேர்ல எழுதுங்கோ. பாப்போம், ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஏன் ராசி எப்படின்னா 20 ஓவர் வரைக்கும் ஜெயிக்கணும், 19 வரைக்கும் ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்பதான் 20வது ஓவர்ல தோத்துருவானுங்க. அந்த மாதிரி ராசி நான். அதாவது என்னன்னே தெரியாது. இது எல்லாருக்கும் நடந்திருக்கேன் என்ன கேட்டா. அதாவது ஜெயிக்கிற மாதிரி. யாரு ஹெட் அவுட்? நான் என்ன பக்கத்துல இருக்கிறேன்? பக்கத்துல தானே இருக்கிறேன். மெதுவா சொல். ஒழிட்டோம், அந்த நாய் ஒழிட்டோம்.
வெரி ஆனா டோட்டல் நமக்கு ஜாலியா தான் இருப்போம். சிரிப்பு இல்ல இல்ல பாஸ். அஜித் சோகமா இருக்காரு, அது எங்க அங்க ஃபால் அவுட் ஆனதுல சோகமா இருக்காருன்னு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. இவன் தங்கம் காட் பண்ணிட்டு வலிமை எப்படி பஸ்ல எப்படி இருந்திருக்கும். சரியான ட்வீட் போல என்னது. அதான் இத வசூல் ராஜா இது கூட போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நதீர் என்னது இன்னைக்கு மேட்ச்லாம் ஜெயிச்சிடலாம்யா. ஜெயிச்சிடலாம். இந்த இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டா ஜெயிக்கலாம் ப்ரோ. இஷான் கிஷன் ஒரு நிமிஷம் சொன்னது நதீரா எதுக்கும் நோட் பண்ணிக்கிறேன். ஜெயிக்கலாம் ஒண்ணும் இல்ல. ஜெயிச்சிடலாம் பாப்போம். இல்ல ஒருவேளை ஸ்லிப் ஆச்சுன்னா நாளைக்கு பண்ணி இங்கதானே வருவேன். 2 விக்கெட் ப்ரோ, 2 விக்கெட் எடுத்தா போதும். இஷான் கிஷன் அந்த கிளாஸ். சாரி இப்ப தளபதி மாடுலேஷன் பேசுறாரு பாத்தியா. 8 ஓவர் 48 தான் அடிச்சிருக்கு. 2 பேர் அவுட் பண்ணா காலி. நீ என்ன மாடுலேஷன் சொல்ற எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியுமா அலெக்ஸ் பிடிக்கல, இத்தனை நாளா தோனிக்காக தான் எல்லா டிக்கெட் வாங்கி பார்த்தானுங்க சரியா. இன்னைக்கு சிவகார்த்திகேயனும் அஜித்துக்காக தான் டிக்கெட் வாங்குறதுக்காக அதுங்க தற்கூறிங்கடா. தற்கூறிங்களை கூட்டு வந்து இங்க உட்கார வச்சேனே. இது எப்படிதான் இது தியேட்டர்ல இல்ல தியேட்டர்ல போய் தலான கத்தனா அது அஜித். எவனா ஸ்டேடியம்ல தலான கத்தனா அது அஜித்ல செருப்பால அடிப்பானுங்க. புரியுதா? கம்மனு இருக்கு. தோனிக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அதுவும் சேப்பாக்கல அதுவும். இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க ஒருத்தன் தனியா ஒரு மாதிரி கூவி இருக்காரு பாருங்க. இப்போ வரும் பாருங்க மேல. அதுக்கான சம்பவம் பிடிச்சிட்டு பாக்கணும். ஒரு ஜானி வைத்துக்குத்தான் இல்ல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு கவர் தேர் ஃபால்ஸ் அண்ட் பிரிங் இன் கிரவுட். டேய் என்னடா உருட்டுறீங்க? அந்த டிக்கெட் வாங்கி அலெக்ஸ் ஏதோ தோனியை டம்மி கூதியா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு புரியல. இல்ல நதிர ஏன் நதிர எனக்கு தெரிஞ்சு அண்ணன் 1000 டிஷர்ட் சிஎஸ்கே அடிச்சிருப்பாரு போல. அதான் உடனே ஒரு டிஃபரெண்டா போறாரு. ஒரு நிமிஷம் இல்ல சாரு அவர்தான் வந்துட்டு 100 கோடி ஷேர் வரும்னு சொன்னாரு. எங்க தமிழ்நாட்டுல குட் பேட் அக்லி வந்துச்சா? கம்முனு சும்மாதான் சொல்றதா நடக்குமா? அவர் ஏதோ போற போக நடக்கலால சொல்லியாவது கூட அப்படி பார்த்தா கூட அவர் வராருன்னு 7 மணிக்கு தானடா சொன்னானுங்க. 7 மணிக்கு தம்பி இல்ல எதிர்க்க இருக்கிறது ஒரு ஆமையா இருந்தா நீ மூளைய கூட எதிர்பார்க்க கூடாது. பக்கத்துல உட்கார கூடாது. முதல்ல நீ பேசவே கூடாது. முதல்ல அது ஒரு உலகம்டா. இல்ல அந்த உலகத்துக்கு நீ போக முடியாது. எனக்கு போகணும். ஒரு நாளாச்சும் வாழ்ந்து பாக்கணும். அப்படி செத்துருவேன். கல்லடி வாங்கி சாவு. கல்லடி வாங்கி சாவு. உனக்கே அசிங்கமா இருக்கும். உன்னை பார்த்து நதீர் 7-8 மணிக்கு ஸ்பேஸ் தான் வருவான். நைட் வர மாட்டான். இன்னைக்கு ஏகே தரிசனம் கட்ட பத்தியா இன்னைக்கு பேசியே ஆகணும். இல்ல பூமரே, அது எப்படி இவனுங்க இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறானுங்க? கஷ்டப்பட்டு நான் சொல்றேன்டா. இல்ல எஸ்கே வாலதான்டா ஸ்டேடியம் ஃபுல்லா டிக்கெட் புக் ஆச்சு. எப்படி ஏடா ஏகே பக்கதான் எல்லாம் வந்திருக்காங்க. ஏய் டீசென்ட்டா பேசுறா. அதான் தங்கம் மீம் போட்ட மாதிரி சுத்தியாசன கூட 10 தடவை ஃபோக்கஸ்ல காமிச்சிட்டானோ ஏகே காட மாட்டானோ. நீ என்ன பண்ற? வெளிய போ. சுத்தியாசன சைட்டஸ் நோகாண்டுது. நான் என்ன கேமராமேன சொல்றேன். சுத்தியாசன காட்றான் ஏகே. ஆனா இல்ல என்னைக்குமே எந்த படமா இருந்தாலும் சரி, அதாவது லவ் படம் இல்லாம சுத்தியாசன அவரை ரொம்ப நேரம் காமிக்க கூடாது. நல்ல வேலை நம்ம பத்திலே ஒரு சீன் தான். நான் அதான் இப்ப போடுற படத்துல நீ பாரு சுத்தியாசன ஒரு 2-3 சீன் மேல வச்சுக்கவே மாட்டானுங்க. அது ஒரு ராசி. 2 சீனே அதிகம். சரி ஒரிஜினல் தலை எப்படி அவுட் ஆனாரு? நான் அதுக்கப்புறம் மேட்ச் கட் பண்ணிட்டேன். ஒரிஜினல் தலை வெறும் 6 ரன் தான். 6 ரன் தான். 4 அடிக்கிறங்கற பேர்ல அவுட் ஆயிட்டாரியா? 6 ரன் தானடா. இல்ல மொத்தம் 6 தானே. 10 பால்ல 6 அடிச்சிருக்காரு. ஆமா ஆமா. போல்டா கேட்சா? இல்ல கேட்ச் அப்போ பாவம் டாங்லியே காப்பாத்துன ஏகே. ஒரிஜினல் வெளிய போய் இல்ல பூமரே அவனா. இப்ப நான் வந்து ஏதா திட்னா நீ கம்னு டென்ஷன் ஏத்தி வாய கலராத.
எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தான். எனக்கு உரிமை இருக்கு. நான் டிக்கெட் எடுத்து பாத்திருக்கேன்யா, நான் பேசுவேன். நான் காமெடி இல்ல காப்பாத்துறேன். உங்க எல்லாரோட எனக்கு இல்ல தியேட்டர்ல பார்த்தவங்க கூட எனக்கு தான் உரிமை இருக்குது. ஏன்னா வந்துட்டு ப்ரீ ஹெச்டி பார்த்தவன் விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஏகேவை பார்த்தது நான் தான். நீங்களாம் அல்சன் விஎஃப்எக்ஸ் சார் வேற. தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வரீங்க. ஓ, நான் ஒரிஜினல்ல பார்த்த ஐடியா தான் அந்த விஎஃப்எக்ஸ் முன்னாடி. அதான் அந்த ப்ரோ நானும் தான் ப்ரோ ஒரிஜினல். இங்க நிறைய பேர் ஓஜி தான். எவனோ அந்த போட்டோ எடுத்து போட்டு டிஹெச்னியே தேவையில்லடா. ஆமாடா. ஏய், திரும்பவும் சொல்றேன், அது ஒரு பாண்டோரா உலகம். அங்க திமிங்கலத்துக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரி அவதாரில் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு அப்படிதான். அது ஒரு தனி இது. அதை விட்டுறலாம், புரியுதா? அதான் அந்த உலகத்துக்குள்ள நம்ம குதிக்க தேவையில்லை. நிகழ் உலகத்துல வாழுங்க, நிழல் பார்த்து உலகத்துல ப்ரோ வேணும். பேசு கட் ஆயிடும் போது. ஆமாமா, இவ்வளவு நேரம் பேசினாலே ஏதாவது போய் செக் பண்ணி பார்க்கணும். பட்டுன்னு கட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வந்தவொடனே ஆமை பத்தி பேசினா என்னை தூக்கி வெளியே போட்டுச்சு. பண்ணையார பத்து துணி அப்படியே 10 பொருத்தம். என்ன நல்லா இருங்கண்ணே, நல்லா இருங்க, வீட்டுக்கு நல்லபடியா போங்க. பட்டார்னு டயர் பஞ்சர் ஆகும் அவன் மெக்கானிக். உண்மையிலே இப்ப கட்டாவற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்விஸ். Something. அன்னைக்கு நாளைக்கு தளபதி தரிசனம். மேட்ச் எல்லாம் அது விடுங்க, அது ஸ்கோரை பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் அவனுக்கு ஆடுறத பார்த்து என்ன போகுது? இவன் இன்னும் திருந்தலாமான்ற மாதிரி தான்டா இருக்கானுங்க அவனுங்க. விடுங்க. நாளைக்கு தளபதி தரிசனம் பாப்போம். காலைல 8:30 மணில இருந்து பின்னாடி வருவானுங்க. கதற போறானுங்க ப்ரோ. நல்லா இருக்கும். அவனுங்களை அண்ணன் கதற விட்டு ஜாலியா இருக்கும், நம்மளும் ஜாலியா இருக்க வச்சிருவாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங், அதுதான் மெயின். இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டீடைல்ஸ் இருக்கும். ஆனா நான் என்ன நினைச்சேன், முதல்ல எல்லாம் ஃபுல்லா இதுவாக நினைச்சேன். பார்த்தா ஒரு மண்டல வாரியா மாதிரி மீட்டிங் பண்றாங்க போல. இல்ல இது பூமர், இதுதான் கரெக்ட். நீ எப்படின்னா அவரும் எல்லா ஏரியாவுக்கும் போய் அட்ரஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ பூத் கமிட்டி மீட்டிங் வந்து ஜென்ரலா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் போய் குஷி ஆனந்து போய் பார்ட்டிசிபேட் ஒரே டைம்ல பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போய் அது கரெக்டா மேட்ச் ஆயிடும், போய் பார்க்கலாம், ஈஸியாக அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். ஒரே டைம்ல எல்லாம் வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பண்றது பெஸ்ட். ப்ரோ இது 2 மட்டும் இல்லையா, இன்னும் இருக்கா? கேக்குதா ப்ரோ? என்ன அமைதியா இருக்குது? ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தா அமைதியா இருக்கா? இப்பதான் திரை மியூட் கிட்ட போட்டு நான் பார்த்தேன். கரண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேக்குதா இல்லையா? என்னதான் தூக்கி போட்டுச்சுன்னு நினைச்சு நான் சைலண்டா இருந்தேன். இது இல்ல ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேன். சொல்ல என்ன விக்னேஷ் ப்ரோ, நாளைக்கு கார் அந்த பக்கம் போதா? இல்லடா செய்யக்கூடிய ஆள் தான் நீங்க. மாஸ்டர் ஒரு டவுட். இப்ப நாளைக்கு 2 நாள் மட்டும் இன்னும் இந்த இது இருக்கா? இன்னும் இருக்கா? நிறைய இருக்கும் இன்னும். இல்ல இது மீட்டிங் 2 நாள் இருக்கும், அப்பப்போ அடிக்கடி இதுக்கப்புறம் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 தமிழ்நாட்டை வந்து இது 4 ஜோனலா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப கோயம்புத்தூர், ஈரோடு, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோனல்ல வருது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இதையே 2ஆ பிரிச்சு ஒரு செக்டார் ஒரு நான் லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? நான் அதை சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாளும் பாத்தீங்கன்னா அந்த 2 பீப்புள்ஸையும் தளபதி பாக்குறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அது போகுது.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஜோனலுக்கான இது வந்து அது தனியா வரும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொது கமிட்டி அந்த இது. விக்னேஷ் ப்ரோ, இப்போ மாவட்டம் பிரிச்சாங்கல்ல, இப்போ நம்ம இது பிரிச்ச மாதிரியா இல்ல ஏற்கனவே இருக்கிற இதுவாவா? இல்ல நம்ம தனியா நம்ம பிரிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்காக அது என்னது இப்போ நம்ம நிர்வாக கோச்சிங் வசதிக்காக. அதாவது பிரிச்சோம்ல கட்சி அந்த மாதிரியா? ஆமா அதே மாதிரிதான். இது வந்து மாவட்டமா கிடையாது, ஜோனலா பிரிக்கிறாங்க. இப்போ 120 பிரிச்ச மாதிரி அத 4ஆ பிரிச்சு இது பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. சரி, யாராச்சும் இந்த படம் பாத்துறீங்களா? கேங் கருத்து பூமர் பூமர் பாத்து ஐயா சொல்லுங்க நல்லா ஐயா. இருக்குன்னு இருப்பாரு. சொல்லுங்க நல்லா ஐயா. இருக்குன்னீங்களே. ஆமா ஐயா, எனக்கு பிடிச்சிருந்தது ஐயா. பிடிச்சிருந்ததா? ஆமா, ரொம்ப வின்னர் அளவுக்குலாம் இல்ல, ஓரளவுக்கு டீசென்டான காமெடி. எனக்கு தெரிஞ்சு படமா நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? சுந்தரசி அந்த ஒரு சில ட்விஸ்ட் பாஸ் காத்தரின் தெரசா நல்லா இருந்ததான்னு கேக்கல, படம் படத்தை நானும் படத்தை தான்டா சொல்றேன். கேத்தரின் தெரசா விட எத்தனையோ பாத்துருக்கிறோம். இல்ல காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடி மீடியம் காமெடி எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. கலகலப்பு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மீடியம் தான். போர் அடிக்கல இல்லைங்க, அவ்வளவுதான் படம். எனக்கு என்ன சுந்தர்சி எடுத்துட்டு வேற ஹீரோவை போட்டுருக்கலாம், அது மட்டும் தான் நிறைய. இல்ல சுந்தர்சி நல்லாவே பொருந்திருந்தாரு. ஓகேங்களா? அவரு நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு வடிவேலு தான் ஒஸ்டா பண்ணியிருந்தாப்ல. ஓகே, அது என்னவா நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஏன்னா ஒரு ஹீரோக்கான கமர்ஷியல் மெட்டீரியல் கொஞ்சம் மிஸ் ஆச்சு இந்த படத்துல. வந்து சுந்தர்சி அவர் டைரக்டர்னால நம்ம பாட்டு பாடினா எவன் பார்க்க போறான்றால் தான் ஹீரோயினை வச்சு ஒரு கிளப்ல சாங் வச்சு ஒப்பேத்தினாரு. சப்போஸ் ஒரு இவரை கூட வச்சிருக்கலாம், பிரசாந்த் வச்சு கூட இந்த படத்தை எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு தேத்திருக்கலாம். சுந்தர்சி நல்லா தான் இருந்தாரு. ஓகேங்களா? ஒரு கிராமத்துல ஒரு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஸ்கிரிப்ட் நாலேஜா பார்க்கும்போது எனக்கு என்ன வடிவேலுக்காகவே இந்த படம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சுந்தர்சிக்காக பண்ணதை விட வடிவேலுக்காக பண்ணது தான் அதிகம் அந்த படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வின்னர் அப்படித்தானே இருக்கும், ஹீரோவோட காமெடின்னு தான் அதிகம் இது வரும். ஆமா ஆமா, வின்னரே வடிவேலுக்காக தான் ஓடிச்சு. சீன்ஸே அதிகமா இருக்கும். அந்த கிரணுக்கும் அப்புறம் வடிவேலுக்கு தான் அதிகமா வச்சிருப்பான், ஹீரோக்கே கம்மியா தான் வச்சிருப்பான். ஒன்னும் இல்ல, இந்த படம் கிளைமேக்ஸ்ல அலெக்ஸ் சுந்தர்சி ஃபைட் பண்ண மாட்டாரு, வடிவேல் தான் ஃபைட் பண்ணுவாரு ரவுடி கூட. காமெடி ஃபைட் தான். ஃபேமிலியோட பார்த்தேன். நான் தியேட்டர்லன்னா 25 பேர் கூட இல்ல. நைட் ஷோ, செகண்ட் ஷோ, அப்பயும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இல்ல 25 பேர் மட்டும் பார்த்த தியேட்டர்ல படம் பிடிச்சிருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சில அலெக்ஸ் முடிவு பண்ணிக்காத. நீ வந்து இல்ல ப்ரோ நம்ம முடிவு பண்ணாலும் ஓடிடில தான் பார்க்க போறோம், புரியுதா? ஏன்னா நான் லாஸ்டா வாங்கின படம் அடி, அப்படி அதே தியேட்டர்ல உட்காந்து பார்த்தா அது என்ன படம் சொல்ல விரும்பல, வாங்கின அடி 10 நாள் 10-15 நாள். நீங்க கடைசி படம் மொக்க படம் போனீங்கன்றதுக்காக இந்த படத்தை நல்ல படமா இருக்கு. ஏன்னா படமா நல்லா இருந்துச்சுங்க, நான் குறை சொல்ல. ஓகேங்களா? இல்ல வடிவேலை தவிர மத்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வடிவேல் ஓகே தான், முன்ன படத்துக்கு கூட வடிவேல் ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எனக்கு தனியா. அந்த பழைய ஸ்லாங் இருக்கும். ஆனா இல்ல படம் வந்துட்டு ஃபுல்லா அதான் பாசிட்டிவ்லாம் வரல, மிக்ஸ்டு தான். சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லன்றாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்ல பாடி சோடா இல்ல, அது எது தெரியுமா? செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஐட்டம் சாங் வச்சிருப்பான், புரியுதா? அதுக்கப்புறம் 2 காமெடி இருந்திருக்கும், ஓகே இது போது அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. இல்ல மிக்சர்ல நெகட்டிவ் கொடுக்குறாங்கல்ல, அந்த நெகட்டிவ் கொடுக்கல நானும் ஒருத்தன். அத ஓப்பனா சொல்லிட்டு போறது அது அந்த மாதிரிதான். ஆனா இல்ல அது ரொம்ப தெரியல, இது அந்த அளவுக்கு பாசிட்டிவ்லாம் இல்ல. மதகஜராஜா கூட அது சிச்சுவேஷன் தோன்ற மாதிரி இல்லடா. ஒரு சில சீன் இல்ல சுந்தர்சி போர்ஷன்
ஒரு சில ட்விஸ்டா இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனாவே இல்ல. சரி ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு ஃப்ளோல போகட்டும்ன்ற மாதிரி தான் இருந்தேன். அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. என்ன நீங்க சொல்றது? பாத்தீங்களா? நான் பாத்துட்டு தானே. நான் இவன் தான்டா வேறுனது வலைபேச்சு குரூப் இருக்கானுங்கல்ல, அவனை பாத்துட்டு அவன்ல ரிவ்யூ பார்த்தட்டா. அதுல சக்தி இருப்பான் பத்தியா, மூணாவது பாக்குறேன். இல்லப்பா போட்டு வச்சிருந்தானுங்க நல்லா இருக்குன்னு. இது கம்பேக் அது இதுன்னானுங்க. அவன் சக்தி அந்த கருப்பா ஒருத்தன் உட்காந்துப்பான்ல, அவன் அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி அப்படியே சோகமா ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தான். அந்த அண்ணன் கேட்டான், ஏன்பா சோகமா சொல்ற, அப்புறம் படம் நல்லா இல்லைன்னு நினைச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிச்சுன்னு சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் அவனை ரிவ்யூ கேட்கும் போதுதான் தெரிஞ்சு அதுல சந்தான பாரதி வருவாரு. அவர் வந்து கேத்ரின் தெரசா அவங்க அப்பான்னானுங்க. இதுல போய் பார்த்தா தாத்தா அவரு. சொல்லுங்க. ஏனுங்கண்ணா பண்றீங்க? ஓ ரேவத்துங்களா? என்ன அடிப்பேன், கவனம் ஒழுங்கா பேசு. நினைச்சோம் ப்ரோ. அண்ணா ஊட்டா சாப்பிட்டுட்டீங்களாண்ணா? தெலுங்குலா வருது கூட்டா ஆயிட்டான்னு. ஐயோ அவனே கோல்டி தான், அவன்கிட்ட போய் தெலுங்கு வருதுன்றாமா, அவனே கோல்டி. இப்படியே சொல்லிட்டு இருங்க கோல்டி, இப்படி ஸ்பேஸ் போட்டு விஜய் டிபி வச்சுட்டு கீழே தெலுங்கன்ஸு நம்ம ஊர் ஓட்டாளர்களோட இருக்காங்க. 2026 இருக்குடா உங்களுக்கு எல்லாம். இந்த டைலாக் எத்தனை பேர்கிட்ட கேக்குறது? மொழிய வச்சு பேசிக்கிட்டு இருங்க. இல்ல சொல்லுவேன் தரமா, நான் ஒரு வார்த்தை போனுதானா சொன்னேன். அதான் பாகிஸ்தான் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் சிஎஸ்கே மேட்ச் சேர்த்து நம்மளுக்கு அடி பண்ண முடியல. உங்களுக்கு இருக்கிற சிஎஸ்கே மேட்ச்க்கு நம்ம தான். அலெக்ஸ் நீ தான் பச்சை தமிழ் இல்ல, நாளைக்கு தளபதி கோயம்புத்தூர் போறாரு, கோயம்புத்தூர் பாஷையில ஒரு வேர்டு சொல்லு. இல்ல மச்சான், நான் பிங்க் தமிழ. சரி அலெக்ஸ், இல்ல கோயம்புத்தூர் ஸ்லாங் என்னன்னு சொல்லுவாங்க, என்ன தமிழ்னு சொல்லுவாங்க, அத மட்டும் சொல்லி எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. கொங்கா பரவாயில்லடா. உண்மையில ஃப்ளூக்ல சொன்னேன், உண்மையில தானா? சரி இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ரேவந்த் நடுவுல இப்போ ஒண்ணு பேசுனிய, அதானே அது? ஆனா நீ தெலுங்குலாம் பேசுற நடுவுல, பொம்மரையா தான் ஷாக் ஆயிடுச்சு. கன்னடம் வருது, தெலுங்கு வருது. நான் பேசுனது நடுவுல பேசுனது கன்னடம். ஏமீனந்தம் கன்னடமா? சாரிப்பா, நம்மளுக்கு கேஜிஎஃப் தமிழ் டபுள்ல பார்த்த பரம்பரை இது. அலெக்ஸ் ராத்திரில அனாதையா பேசிட்டு ஒரு ஆள் தரிசனம் வர்றாருன்னவனே மேட்ச் பார்க்க முடியாம மொத்த கூட்டம் வந்துருக்குது பத்தியா? இத பாக்குறதுக்கு இங்கேயோ பேசலாம் வாடான்னு மொத்த பேர் வந்துட்டாங்க பத்தியா? என்னப்பா புதுசா மேட்ச் எல்லாம் பாக்குறாரு? என்ன புது கதை இது, புது ரூட்டா? 2010 பண்ணது இப்ப பண்றாரா? ஆமா, அவர் இப்பதான் சினிமா ஃபீல்டுக்கு ஃபுல்லா உள்ள வந்துக்கிறாரு. அதனால இந்த டாபிக் அவாய்ட் பண்ணிடுவோம். நைட் டைம்ல ஸ்பேஸ்ட் யார பத்தி பேசுறீங்கன்னே தெரியலப்பா. ஒண்ணும் இல்ல ப்ரோ. யாரு மான்ஸ்டர் ப்ரோ தானே? இல்ல இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே பாய் ஒருத்தன் இருந்தான், ஷாம். அவனும் மேட்ச் பார்க்க தான் போயிருக்கான், தெரியாதா? அவன் மஞ்சள் சொக்கா போட்டு கூட்டத்துக்கு நடுவுல உட்காந்துங்க. அதுவும் வீடியோ எடுத்து போட்டு எங்க அடி வேணுது. இல்லடா, அவன் வந்து நார்மலா ஒரு வீடியோ போட்டிருந்தான்டா, விக்னேஷன் அதுல ஒரு வேலை பார்த்தாரு தெரியுமா? ஆமாண்டா, நேரா உட்காந்து இருந்தான். அது உட்காரதுக்கு வேற இடமே கிடைக்கல. என்ன அண்ணா நீங்க ஆனா ரொம்ப விக்னேஷ்ண்ணா, உண்மையாலுமே நீங்க வந்து ரொம்ப டூ மச்ண்ணே. எவனாச்சும் ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொன்னானீங்க. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார் பத்தியா, ஆர்சிபி கப்பு ஜெயிக்கணும். அலெக்ஸ் ஞாபகம் இருக்காது? என்னது ப்ரோ? பார்த்தேன் ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு இருந்தான்.
சிஎஸ்கே ஆர்சிபி நீ நைட்டு பார்த்தல பிரியாணி சாப்பிடலாம்னா இருந்தா பிரியாணி எங்கேயுமே இல்லைண்ணே. பிரியாணியா? இருக்குமே. டைம் 10:30 மணி ஆயிடுச்சுல்ல. 10:30 மணிக்கெல்லாம் காலி ஆயிடுது மெட்ராஸ்ல. இல்ல சில ஏரியால இருக்கும் அது. 10:30 மணி ஆயிடுச்சு இல்லைன்னா காலியா இருக்கும். கடல்லாம் இருக்கு. இப்ப அதுக்கு பதில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிறீங்களா ப்ரோ? சப்பாத்தி அதான் ஃப்ரைட் வாங்கிக்கிறீங்களா? ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்க. வேற வழி இல்லை, நீ ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சிக்கன். உனக்கு நான் வைக்கிறேன் பேரு, கவலைப்படாத. நீ கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருந்தாலே போதும்டா, தமிழ்நாடு போடும்டா. சரி ஆமா. அப்போ 200 ரூபாய் உப்பிகள் அவங்களுக்கே தெரியும் இல்லடா, அவங்களுக்கே அறிவு வந்துரும்டா. விட்றா, பக்கத்துல ஹோட்டல்ல இறங்க கூப்பிடுறான் பேர் வெயிட்ரு. மான்ஸ்டர் யோசிச்சு பாரு. இல்ல வெயிட்ரு வந்துட்டு ஊப்பியா இருப்பானா, தம்பி உள்ளவா கூப்பிடுறாங்கப்பா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது வாரத்தை போட்டுறவா. ஆனா ரேவந்த் ஒரு வீடியோ இருக்கு ஞாபகம், அந்த மாதிரிதான் பண்ணுகிறேன். ஏன்டா சோறு தோன்ற நேரமாடா இதுன்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் ஞாபகம். காலைல இருந்து நான் சாப்பிடலடா எதுவுமே. இன்னைக்கு காலைல இருந்து சாப்பிட போலான்னு பார்த்து கேப் எல்லாம் பார்க்கும்போது வறுத்து வந்துட்டே இருந்தது. டபுள் சிக்கன் எப்படியே பார்சல் வாங்கி போய் வீட்டுல ஹாயா உட்காந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. காலைல இருந்து எதுவுமே சாப்பிடல. விக்னேஷ் ப்ரோ அங்கெல்லாம் வெயில் எப்படி இருக்குது? வெயில் கொடூரமா இருக்குடா. நான் பக்கத்துல தூக்கிறேன். இங்கெல்லாம் எரிச்சல். வெளிய கிளியரா தெரியும். அண்ணா நீ இந்த ஷிப்ல போகும்போது இந்த ஆப்பிரிக்கா டவுன் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் போயிருப்பேன். ஏன் காங்கோல அங்கெல்லாம் இந்த அளவுக்கு வெயில் இருக்குமாண்ணே? இல்ல, எனக்கு எப்பயுமே கொடூரமா இருக்கும். 40-45 டிகிரி இருக்கு எனக்கு. இன்ஜெக்ட் ரூம் அது உண்மை. நீ சும்மா வெளியில வருவல ஒரு 5 நிமிஷம். இல்லடா, அவருக்கு வந்து இப்போ சீஷோர்ல வந்து நின்னுச்சுன்னா கப்பல் அது ஒரு ஏரியா பொறுத்து லோடிங் அன்லோடிங் பொறுத்து நின்னுக்கும் போது அவர் நிக்கும் போது அவர் இது என்ஜாய் பண்ண தவிர. அதுதான் மான்சர் ப்ரோ. இப்ப அங்கெல்லாம் வெளியில வெயில் வந்துருப்பாருல, வெயில் நம்ம ஊரளவு கொடூரமா அடித்தானே? அடிச்சிருக்கு. இதோட கொடூரமா அடிச்சு. ஐயோ. ஆனா இல்ல நம்ம ஊர்ல ஆனா ஹைலைட் என்ன தெரியுமாண்ணே, இன்னும் 38 வரைக்கும் தானே வந்திருக்கு. ஆனா இப்பயே 45 வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஃபீல் லைக் அந்த இது அது எனக்கு இது கப்பல் இருக்கும்போது கூட எனக்கு வந்து அந்த கையில இதெல்லாம் வந்ததுல என்ன சொல்றது, நவிச்சல் இந்த ரேஷஸ் இதெல்லாம் வந்து அது பேர் என்னதான் இந்த சூடு கட்டி அதெல்லாம் வந்துரும் சொல்ல டைம். இங்க பயங்கரமா இருக்கு நம்ம ஊர்ல. என்னன்னு தெரியல. அதான் இல்ல நம்ம ஊர் தெரியல, அது பழக்கப்பட்ட அந்த உடம்பு அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் தெரியல. இதுக்கே இப்படி இல்ல சார மே மாசம் எல்லாம் பாருங்க. மே மாசம் அக்னி நட்சத்திரம். ஒண்ணும் இல்ல விக்னேஷ் ப்ரோ, காரை நிறுத்தி டிஎம்கே தண்ணீர் பந்தல் ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள போங்க. உண்மையிலே சொன்னாங்க தண்ணி இருக்குது. தண்ணி 24 hours சர்வீஸ். இல்ல எப்படியும் கேரி டோட்டல் தான் வச்சிருக்காங்க. எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல பரவாயில்ல. மண்ணுக்கு பானைக்குள்ள மண்ணு டே பானை வெளியே மண்ணு கேட்டா பானையும் மண்ணால. இன்னைக்கு மேட்ச் தோல்விதான் போல. இந்த தோல்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு. 91 இல்ல அந்த மாதிரிதான் சொல்லணும். வெற்றிகரமான தோல்வி. இவரு பார்த்தா இல்ல கேஸ் அந்த மாதிரி எழுதி இல்லப்பா, அவர் தான்ப்பா இந்த மாதிரி வித்தியாசமா சொல்லுவான். தோத்துக்கிட்டே இருக்கியேடா. கண்ணாடி பார்த்து கார் மேட்ச் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் லெமன் ஜூஸா? ஆமா லெமன் ஜூஸ். டபுள் ஷிஃப்ட் தானே கேட்டேன். சரி இருக்கட்டும். இல்ல லெமன் ஜூஸ் கேட்டேன். கேட்டது வேற எங்களுக்கு. இப்ப ரேவந்த் யார் தெரியுமா? இல்ல கேட்டா அதான். அப்புறம் என்ன மான்ஸ்டர், யாராவது நாளைக்கு போறீங்களா? கோயம்புத்தூர்ல யாராவது இருந்தா கவுண்ட் பண்ணுங்க. இல்ல ஆனா போக முடியாது, இல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. பாப்போம், லைவ்லயே வரும் தளபதி பேசுறது. இந்த அவிலாஷ் ப்ரோ எங்க போனாருன்னே தெரியல இன்னைக்கு. என்னது?
அபிலாஷாண்ணா அபிலாஷ் நேரம் இல்ல தெரியாதா இன்னொரு கேட்டுகள் நின்றுப்பா. என்ன மட்டும் அனுப்பல நீ இருக்கவே மாட்டேன். ஐடி கார்டை பாடுற காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜே போவாத இல்ல சொல்லு சொல்லு. ஆனா உள்ள எப்படியாவது நிறைய வீடியோ எடுத்து அனுப்புறேன். உங்க பக்கத்துல தானே அனுப்புங்க. இல்ல இல்ல சேஃப்டியா இருங்க. ஏதாவது அந்த இடத்துல போயிடுகிற பேர்ல தான் அந்த மாதிரி பண்ண வேணாம். வந்துடும் ஆல்ரெடி லைவ்ல. அதான் இனிமே சேஃப்டி முக்கியம். ஏன்னா வந்துட்டு ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல போயிட்டு கீழே தடிய விழுந்தா கூட விஜய் பாக்க சென்ற விக்னேஷ் ப்ரோக்கு காலிலே ஸ்கிராட்ச் விழுந்து விட்டது. புரியுதா? இப்படிதான் போடும். அதான் விஜய். புரியுதா? விஜய் பாக்க சென்ற 2 ரூபா பேண்டேஜ் போட்டா படுகாயம் அடைஞ்சா கூட பரவாயில்ல. அவர் இப்ப காலு பஞ்சர் ஆயிருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போற நிலைமையில இருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்றவாங்க. கால்ல தான் அடிபட்டுச்சு. நான் எங்கடா சாவர நிலைமை இருந்தேன். இல்ல இப்ப இல்ல நம்மளே கீழே வந்து ஈஸியா ஏஞ்சி போவோம். விஜய் பாக்க சென்று விழுந்து விட்டார். அதான் நியூஸ்ல போடுவோம் போட்டோ எடுத்து நம்மள. அங்கேயே வருவானுங்க பண்றான் அவனுக்கு ஆளுங்க. அங்கேயே வந்து கட்டி யாரு ஆனா இல்ல இவ்வளத்தையும் மேனேஜ் பண்றது பெரிய விஷயம் தான். பாப்போம். நாளைக்கு 8:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஓடியாருவானுங்க. புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லுவா. மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்ல, மேரேஜ் பண்றதுதான் கஷ்டம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு உங்க பிரச்சனை. அது எப்படி தெரியுமா? இல்ல எப்பயுமே எப்படி தெரியுமா, ஆயிட்டவங்க தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆகாதவங்கள அவங்க பண்ணிட்டு நம்மளும் சொல்லிடுவாங்க, நம்மள பயமுத்துவாங்க. இல்ல இது எப்படி மான்ஸ்டர்லாம் இப்ப வீட்டுல என்ன கேட்பாங்க, தம்பி அப்பதான் சொந்தக்கார பசங்க பார்த்தா அது 2-3 வாட்டி நான் இது பண்ணிட்டேன்டா, நோஸ் கட் பண்ணிட்டேன்டா. நான் அதுல இருந்தே எனக்கு கேட்கறது, இந்த பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா, கேட்கறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது அதான் இவன் இப்படிதான் ஆன்சர் பண்ண போறான் எதுக்கு அப்படின்றவாங்க போல அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸ்கோர் எவ்வளோ? இல்ல நல்லா போயிட்டு தானே இருந்தது. இப்போ அதை பார்த்து ஸ்கோர் கேட்டா தப்பாதான். கவனமணி காமெடியில ஒருத்தர் வருவாரு, இந்த ஓமகுச்சி நடத்தும். ஹலோ ஸ்கோர் எவ்வளோ? அதான் ஏன்னா திங்க சோறுதான் ஸ்கோர் கேக்குறாதான் ஹோட்டல்ல வந்து 44 அவர் டென்ஷன் அவர் 44 balls 66 runs. ஆனா நீ ஜெயிஸ்டா அலெக்ஸ் யாரால ஜெயிச்சான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. டார்கெட் எத்தனை? டார்கெட் 154 நினைக்கிறேன். அதான் 154. நான் ஆல்ரெடி 94 ரன்ஸ் அடிச்சாங்க. நான் முடிச்சேன் மேட்ச். சரி ஓகே. ஃப்ரைட் ரைஸ் என்னது பால்ஸ் இருக்காவா? இல்லடா இல்ல பால்லாம் இருக்குது. அதான் 44 பால். இது ஓகே. ஆனா இந்த டைம்ல ஃப்ரைட் ரைஸ் கடையில ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான். ஆபாச பிசினஸ் போயிட்டாரு. நல்லதா இருந்தாரு. அது அப்படி இல்லடா, ஆபாச பிசினஸ் போயிட்டாரு. சரி ஓகே गाइस, பை பை. நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு ஜாயின் பண்றேன். சரி என்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு பேசுறீங்க அலெக்ஸ்? தோக்க போறாங்கன்னு முன்னாடி கிளம்புறியா? அலெக்ஸ் நாளைக்கு எத்தனை மணிக்கு பேசு? ஓகே ஓகேடா பை பை. இல்ல நாளைக்கு விஎஃப்என் தான் இது ட்ரை பண்ணலாம். ஆனா காலங்காத்தால 8:30 மணிக்கு இதுல நினைக்கிறேன். சார்ஜர்லாம் ஃபுல் ஆகுது. 8:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? டைம் யாருக்கு தெரியுமா? 3 மணியா? 3 மணி சொன்ன மாதிரி இருந்தது. ஈவினிங் தானே ப்ரோ? அது ஈவினிங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் தான் 3 மணி தெரியுமா விக்னேஷ் ப்ரோ? 3 மணியா இல்ல லஞ்ச் சாப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock முடியும்னு நினைக்கிறேன். 3 மணி தான் சொன்னாங்க. 3 மணி தான் சொன்னாங்க. என்னதுன்னு அங்க கேட்டுட்டு அப்புறம் மியூட் பண்றேன். நீ பெரிய ஆளா வரும்.
நாளைக்கு பார்ப்போம். அதான் என்னென்ன நடக்க போதோ. எது நடந்தாலும் அதான் சமாளிக்கலாம். டயர்ல காத்து இல்ல. விஜய் கூட்டம் இது பண்றாரு, நெரிசல் பண்றாரு, ஃபேன்ஸ் மதிக்கல சொல்லுவானுங்க ஒன்னொன்னா. ப்ரோ ஏதோ கேட்டேன் என்ன கேட்ட? இல்ல வீட்டுல கூப்பிட்டாங்களான்னு கேட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டாரு. இதுல விக்னேஷ் ப்ரோ ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்துட்டு இந்த சிதம்பரம் சைடு அங்க வந்துட்டு வெயில் எப்படி இதுன்னு கேட்டா தூங்கி எழுந்திரிச்சானா. தூங்கி எழுந்துச்சு பார்த்தா குளிச்ச மாதிரி இருக்கானா. திரும்ப போய் குளிச்சுட்டு வராதான். இதுக்குதான் இது நானே பரவாயில்லடா, இதான் இங்கெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல, இங்க சில்லுந்தா இருக்கும், வெளியதான் போக முடியல. உடம்பு சரியில்லாத போயிடும்பா. வெளியதான் ப்ரோ ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்கிறோம் ப்ரோ. அப்பவே வேக்காடாதான் ப்ரோ இருக்குது. உடம்பெல்லாம் எரியுது. குளிக்கிறதுலாம் நல்லது தான்டா, அத போய் இது பண்ணுகிற. அப்பவும் அந்த மாதிரி இருக்குதுன்ற நான் கெட்டதுன்னு சொல்ல. நீ என்ன பண்ற? அர்ஜுன் ரெட்டி பாத்திருக்கியா? டைப்பர் இல்ல, டைப்பர் ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டு ஐஸ் கட்டி சொல்லலாம். சரிண்ணா விக்னேஷ் ப்ரோ நாளைக்கு விஎஃப்என் அப்ப ஏதாவது டைம் கேம் ஏதாவது சொல்லி செட் பண்ணி. தெரியல, ஒரு ஹரிஷ் ப்ரோ தான் கேட்கணும். இன்னும் கேட்கவே இல்லடா, நாளைக்கு இல்ல அதுதான் நாளைக்கு தளபதி வந்து இத பத்தி இந்த டிஎல்ஏ பத்தி என்ன சொல்றாரு அதை பத்தி தான் மெயினா இது பண்ணிருக்கோம். இதை ஒண்ணு அங்க வந்து ஃபுல்லாவே எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா, எல்லாரும் பேசுறதுன்றது காமிப்பாங்களான்றது டவுட்டா தான் இருக்கு. இல்ல ப்ரோக்ராம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி தெரிஞ்சா அதுக்கு ப்ரோக்ராம் ஒண்ணுதான் எனக்கு என்ன பண்ணுது. அவங்களுக்கே ஒரு செமினார் ப்ரோக்ராமிங் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிபிடி போட்டி எப்படி எப்படிலாம் இது பண்ணணும் அதுக்கான பேசிக் நாலேஜ் இருக்கு. இப்போ நம்மளாச்சும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் பார்த்தீங்கன்னா இந்த தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்ம பசங்களுக்காச்சும். இப்போ இவங்களுக்கு வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா மெயினாக ஆஃப்லைன்ல இருக்கவங்க படித்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எந்த அளவுக்கு இதாகுன்னு தெரியல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு செமினார் மாதிரி எடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப வேற பொதுக்குழு, செயற்குழு, இது 2ஆம் ஆண்டு தொகுழா, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்களோட ஸ்பீச் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது, நியூஸ் சேனல் கொடுக்க வேண்டியது, அதுக்கான இது அது ஓப்பன் டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி கட்சியா இயங்கணுன்றதுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் இது பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா மீடியாவெல்லாம் வெளில அனுப்பிட்டாங்கல்ல, பர்சனலாக இவங்களை மட்டும் தானே வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி பாப்போம், நம்மளும் ஸ்பேஸ் போடலாம். அப்படி இல்ல நம்ம சைடு இருந்து வருமா அப்டேட்? இல்ல இங்க தளபதி பேசுறது கண்டிப்பா அது வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஓகே தான், அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கல்ல, அத பத்தி எதனா வருமோ அது மாதிரி? அத பத்தி வெளில வர சான்சஸ் கம்மி. எதை வெளில சொல்லணுமோ அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓபன் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கு. இல்ல ஓபன் கிரவுண்டா இருந்தாலும் அங்க யாரு வரணும்ன்றது அவங்களுக்கு மட்டும் தானே இது இருக்குது. அந்த ஸ்டேடியம் வந்துட்டு தான் இந்த இது மாதிரி தான். அதான் என்னது ஒரு இது அங்க பேசுறது அப்படியே வெளியே இல்ல, அதான் அவுட்டோர் ஓப்பனா அங்க பேசுறது அப்படியே வெளியே கேட்குமா? அதுதான் கலையரங்க இந்த கிரவுண்ட்ல இந்த இதெல்லாம் அதான் பாப்போம். லைவ் வர வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டா. ப்ரோ இதுக்கு வீடியோ எடுத்தானுங்களே கண்ணாடி வழியா, அதேதான் நான் போயிருக்கேன் ப்ரோ அந்த காலேஜ்க்கு. கேப்ல போட்டு எடுத்தாங்களே
அந்த மாதிரி அதான் இப்போ கேக்குதா பண்ணுவானுங்க. ப்ரோ? நான் போயிருக்கேன் அந்த காலேஜுக்கு. அது அவுட்டோர்ஸ் ஆடிட்டோரியம் மாதிரி பெரிய கிரவுண்டு தான் அது. அதான் நல்லா கேட்கும் வெளியே. 8K இல்ல அது கெப்பாசிட்டின்னாங்க. ஏரியா அது இப்போ வீடு எல்லாம் பக்கத்துல வீடியோ நிறைய போட்டோஸே வந்துச்சு இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்துச்சு அது. அது வந்து மேல க்ளோஸ் மட்டும் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, கிரவுண்ட் தான் மேல மேல க்ளோஸ் ரூஃப் மட்டும் பண்ணிருப்பாங்க. இதுவா இருக்குது, சைடுல வந்து பீம்ஸும் வச்சு ரூஃப் ஓப்பனா வந்து அந்த இருக்கு. கிரவுண்ட் ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்து பெர்மனண்டா அந்த கிரவுண்ட் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். இல்ல அது கலையரங்கம் அந்த இதுதான் பேர் என்னதான் அந்த ஆடிட்டோரியம், ஓப்பன் ஆடிட்டோரியம். வெளியே நல்லா கேட்கும். நிறைய ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கும்போது நிறைய ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சு. $37 balls, 49 runs. அதை விடு ப்ரோ, நாளைக்கு எதனா பேசுங்க ப்ரோ. அந்த மேட்ச் தான் லைக் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு திரும்ப அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, விட்டு வாங்க. நாளைக்கு என்ன நினைக்கிறேன்னா, அவர் பேசி ஈவினிங் டைம் போல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பேஸ் போடலாமா? அது கண்டினியூஸ் ப்ரோக்ராமா தான் நம்ம ஈவினிங்கே போடுங்க. இல்லப்பா, அப்ப நடக்கிறதே ஈவினிங்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நான் சொல்றது வந்து என்ன ஒரு ஈவினிங் 7. ஏன்னா அவங்க எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். லைவ்ல வேண்டாண்ணா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம் எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க. ஹரிஷ் ப்ரோட்ட கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னு பேசிட்டு என்னன்னு. இல்ல நாளையில இருந்து அந்த அட்மாஸ்பியர் ஒரு தெரியும். அதான் எப்போ வரப்போகுது, எப்போ இது அந்த மாதிரி அப்டேட் வந்துட்டே இருக்கும். பண்ணலாம் ப்ரோ, டிஎல் எல்லாரும் அப்டேட் பண்றது பண்ணுவாங்க. அது டிஸ்கஸ் பண்றது அப்ப ரெகுலரா பண்றோம்ல. என்னது அலெக்ஸ் புரியல. இல்ல ஸ்பேஸ் வந்துட்டு பாப்போம். 6 4 தெரியல, டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியல, பாப்போம். ஆனா அது இல்ல, தளபதி வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகோ இல்ல போடலாம். அதான் கண்டிப்பா விஎஃப் பண்ணி. ஆனா காலையில இருந்து அந்த வைப் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அது ஏர்போர்ட்ல இருந்து அதாவது பரபரப்பா இது பண்ணி கன்ஃபார்ம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. லஞ்ச் கோயம்புத்தூர் சேனல்ல இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம தான் நாளைக்கு. விக்னேஷ் ப்ரோ, நீங்க வாய் வச்ச மாதிரி ஒன்னு நடந்துச்சு, அதை பாத்தீங்களா? கேக்குதா? கேக்குது ப்ரோ, அவருக்கு தான் கேக்குது. நீங்க அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க வாய் வச்ச மாதிரி ஒன்னு நடந்துச்சு, நோட் பண்ணீங்களா? என்னாச்சு? சவுக்கு என்னாச்சு சவுக்குக்கு? வீடியோ வருது போல. அவன் நம்மள கடிக்கதான்டா வரான், நீங்க வேற அவனுக்கு இல்ல செட் பண்ணி. ப்ரோ எவல்யூஷன் எல்லாம் பண்ணல, நான் வீடியோல பாக்கத்தே இல்ல, நான் டிஎல்ல பாக்கத்தோட சரி. அவனை யாருதான் இந்த பருதமல் வருமே, அவனை யாரும் கண்டுக்காதீங்க. ஏன்னா அவன் கொடுத்த ப்ரெஷருக்கு அதான் நேரா வந்துட்டு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிக்கு தான் போவான். ரூலிங் பார்ட்டி அடிக்க மாட்டான் இனிமேல் பெருசா. அவனும் பொழைக்கல. ஆமா ஆமா, சவுக்கெல்லாம் எப்பயுமே நான் சப்போர்ட் பண்ணது கிடையாது ப்ரோ. நம்ம சைடு அவர் கொடுக்க தெரியலேஷன் நினைச்சுக்கணும் டிஎல்ல போட்டுன்னு சுத்தி நின்றானுங்க ப்ரோ. இல்லப்பா, அது வந்து கொஞ்சம் பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க ஆரம்பிக்கல சரி. ஆனா பேசுறது நல்லாதான் இருக்கும், ரியாலிட்டிக்கு ஒத்து வருமா? அப்படி பார்த்தா இது எப்படி தான் இருக்குது விக்னேஷ் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு ஃபன் பண்ணிப்பானுங்க. அப்ப அது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபயர் விட முடியுமா? அந்த மாதிரி கிடைக்குது.
அது வேற இது வேறதான். நம்மளே வந்துட்டு அதான் ப்ரோ காலையில டிஎம்கே தான். இன்ஸ்டால ஒரு ரீல் டிஎம்கே பார்த்தேன். அடிக்கிறதுக்கு சொல்லி காலேஜ் பையன் போட்டிருந்தான் 26 சிஎம் சின்னவரா. அப்படியே கடிச்சு வச்சுக்கிறானுங்க நம்ம பசங்க. போயிட்டு மனசாட்சியோட பேசு ப்ரோ, 200 வேலை செய்தான்றானுங்க. இல்ல ஃபியூச்சர்ல அந்த கட்சிக்கு ஹெட் ஆக்கிறதுக்கு தான் இப்பயே வேலை பாக்குறாங்க. ஆனா அந்த கட்சி ஆட்சியில இருந்தா அவரு தான் சிஎம். புரியுதா? அந்த கட்சி ஆட்சியில இல்லாம பாத்துக்கணும்னா அது மக்கள் கிட்ட இருக்குது. ஒண்ணு டிவிக்கு இருக்கணும், இல்ல ஏடிஎம்கே இருக்கணும்னு சொல்ல முடியல. ஏன்னா ஏடிஎம்கே வந்துட்டு அது சுக்குனரா போய் கிடக்குது. வேற மாதிரி போயிருக்கு. அதான் இப்போ வந்துட்டு பார்த்தா டிவிக்கே தான் இருக்குது. என்னைக்குமே வந்துட்டு அதான் நம்ம எடுத்தோன்னே ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா வந்துட்டு போற ரூட்லாம் கரெக்டா தான். இது இன்னும் பவர்ஃபுல்லா போனா என்னைக்குமே நினைக்காததுதான் நடக்கும். அது எல்லாருக்கும் தெரியாது. நினைக்கிறதுலாம் நடக்காது. நம்ம நினைக்கிறது என்னைக்குமே 100% நடக்காது. அதான் இல்ல சார், சில நேரத்துல அன்எக்ஸ்பெக்டடா அதிகமா ஏதாவது நடக்கலாம். இல்ல ட்விஸ்ட் ஏதாவது ஒரு ட்விஸ்டா கூட நடக்கலாம் ஏதாவது. அதான் ஆனா டவுனா மட்டும் யாரும் யோசிக்காதுங்க. ரொம்ப அதான் உனக்கு 8 வரும், 10 வரும், 15 வரும், இது அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். ஏன்னா ஆப்போசிட்ல இல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களே வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா ஒண்ணு பண்ண பர்சன்டேஜ் மாத்தின்னு தான் இருக்காங்க. புரியுதா? யாரும் குறைக்கவே இல்லை விஜய். புரியுதா? ஏத்திட்டு தான் இருக்கானுங்க. 20 கிட்ட போய் தான் இப்ப நிக்குது. அதுவும் நம்ம எடுக்கல சென்செக்ஸ் இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம். அதை எடுத்து போட்டாலே இவனுக்கு ட்ரிகர் ஆகாது. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. இவ்வளவு இம்பாக்ட் இதுல அதான் இல்ல இதுல ஜனநாயகன் பிளாஷ்பேக் இது போயினுக்குது. அதான் இந்த போலீஸ் அந்த மீசை வச்சு அந்த போலீஸ் அந்த ரோல் போகுது. அது முடிச்சுட்டாதான் படம் கிளைமேக்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபுல்லா அரசியல் இறங்கிட்டு வரேன்னு கேட்டேன். லாஸ்ட் தான் அந்த ஷூட் ஆப்லயே அந்த வீடியோ வந்துட்டு கேவிஎன்ல போட்டுருவாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயே போட்டுருவாங்க. அதான் ஒரு சென்டிமெண்ட் வீடியோ இல்ல ஏதாவது தளபதி லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் ஜனநாயகன் ஒரு வீடியோ வந்துடும். அந்த வீடியோ வந்த பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்புறம் அடிக்கிறது தான் வேற என்ன